வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடலை எண்ணெய் தேவையான அளவு, பட்டை 3 துண்டு, லவங்கம் 4, மராட்டி முக்கு 3, அனாசி முக்கு 1, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1 துண்டு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், சுவைக்கேற்ப கல்லுப்பு. மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி 1 டம்ளர் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பூண்டு 1, இஞ்சி சிறிய துண்டு அரைப்பதற்கு, புதினா 1 கை, கொத்தமல்லி 1/2 கை, லெமன் 1, தக்காளி 2, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3 விதை எடுத்தது, துருவிய தேங்காய் 1 கை. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி மற்றும் பூண்டை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு புதினா மற்றும் கொத்தமல்லி 2ஐயும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது கொத்தமல்லி மற்றும் புதினாவை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காயை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய், அனாசி முக்கு, மராட்டி முக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இப்போ இதில் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது மறந்துட்டேன். இப்போ இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலில். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள். இப்போ இதில் கொத்தமல்லி மற்றும் புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ரைஸ் வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும்.
இப்போது ரைஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் அளந்தது 1 டம்ளர் இருக்குது. இன்னொரு டம்ளர் தண்ணீர். அரிசி ஊற வச்ச தண்ணி 1/2 டம்ளர் இருந்துச்சு, அதோட 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி ரெண்டும் சேர்த்து 2 டம்ளர் ஆட் பண்ணணும். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் பத்தாது இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் லெமன் பீஸை. இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் ஜூஸ். இப்போ குக்கரை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு விசில் வரட்டும். அதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். வெந்ததுக்கு பிறகு காமிக்கிறேன். இப்போது சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆனியன் ரைத்தாவோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.